நாளைய தினம் அற்புதமான சங்கடகர சதுர்த்தி, தவற விட்டுடாதீங்க. அது மட்டும் இல்லைங்க, முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமைகளில் சங்கடகர சதுர்த்தி வர்றது அப்படின்றது செல்வ நலன்களை அள்ளி கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அந்த நாளில் காலையிலிருந்து விரதம் இருந்து முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் ஒரு சேர வழிபடுறது அப்படின்றது அதீத பலனை நம்மளுக்கு கொடுக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் போடுறது முருகப்பெருமானுக்கு எவ்வளோ உகந்ததோ, அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு முழுமையாக விரதம் இருந்து விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி நெய்வேத்தியம் படைச்சு தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி வழிபடுறது அப்படின்றது சங்கடங்களை போக்கி மனக்குழப்பத்தை போக்கி தெளிவான மனநிலையை கொடுக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு எப்பயுமே இந்த ஒரு விஷயத்தை செய்ய மறந்துடாதீங்க. பச்சரிசியோட வெல்லம் கலந்து எறும்புகளுக்கு உணவாக கொடுக்கும் பொழுது அந்த எறும்போட எச்சில் அந்த பச்சரிசியில் படப்பட நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போயிடும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த ஒரு விஷயத்த மறக்காமல் செய்திடுங்க. கணபதியே நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.